நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நீங்க நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்றாவது ஒரு நாள் உங்க தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு அரசினுடைய சிமெண்ட் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா மஸ்தூர் அப்படிங்கிற பணியிடம் வந்து குரூப் டி லெவல்ல கால்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்பிக்க வந்து பாத்தீங்கன்னா 18/9/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இது வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்பர் பண்ணிக்காங்க. ஒரு போஸ்ட் குரூப் டி, எழுத படிக்க தெரிந்தால் போதும். மேக்சிமம் வயசு வந்து பாத்தீங்கன்னா 37ன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 8085 இருந்து 9685 வரை அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, எஸ்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எஸ்டிக்கு ப்ரியாரிட்டி இல்லை, அதாவது அந்த எஸ்டிக்குள்ள நபர் வரல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது கமிட்டியா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க இல்லாத பட்சத்துல உங்களை அந்த போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி தி மேனேஜர் M/S. தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், 5th ஃப்ளோர், ஹேவின் இல்லம், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை, நந்தனம், சென்னை 6,35,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய பேரு இங்கிலீஷ்ல எழுதணும். ஃபாதர் நேம் இங்கிலீஷ்ல எழுதணும். செக்ஸ் மேல் இல்லைனா ஃபீமேல் அப்படிங்கிறத போட்டுருங்க. சைடில் உங்க போட்டோ மேல ஒரு கையெழுத்து போட்டு இந்த இடத்துல போட்டோ ஒட்டிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இந்த உங்களுடைய சொந்த ஊரு, அதுக்கப்புறத்து நேஷனாலிட்டியில வந்து இந்தியன், ரிலீஜியன் வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. மதர் டங் வந்து தமிழ். நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத இங்க டிக் பண்ணிருங்க. ஏதோ என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை அங்கே டிக் பண்ணிடுங்க. இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த மாவட்டம் அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் பிஎஸ்டிஎம், அது விடோ கேட்டகரி என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்னா கொடுங்க, இல்லைனா மேரிடு, விடோ, டைவர்ஸ்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, திரும்ப பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, அதே பெர்மனன்ட் அட்ரஸ்ஸை இந்த இடத்துல அட்ரஸ்ஸு, பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரிங்களா, அதை வந்து 2004 2005 வரை ஸ்கூலோட பேர் என்ன படிச்சிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிடுங்க. 10th மேஜர் சப்ஜெக்ட் ஜெயின்ஸு, சோசியலு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 45% அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா இந்த இடத்துல டேஷ் போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டேட்டா வந்து ஆதார் நம்பரு, உங்கள் மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பரு, உங்கள் பிளட் குரூப்பு, உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க, இல்லைனா டேஷ் போட்டுருங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ் வச்சுருந்தீங்க அது பண்ணுங்க. ஹாபிஸ் வந்து ரீடிங்கு, ரைட்டிங்கு, டிராயிங்கு அந்த மாதிரி இதை ஹாபிஸில் கொடுத்துருங்க. அடுத்து நேம், அட்ரஸ், அப் டு ரெஃபரன்ஸு 2 பேரோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட 2 பேர் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவங்க இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், வேற யாராவது உங்கள் ரிலேட்டிவ் இதில் ஒர்க் பண்ணுறாங்களா இந்த கார்பரேஷனில் அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, டேஷ் போட்டுருங்க. இந்த இடத்துல உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் அனுப்புகிற டேட்டை போட்டு அந்த சொன்ன அட்ரஸ்க்கு இதோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.